பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 117 ஹோல் நியூ டெஸ்டமெண்ட், அந்த ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்டது இந்த ஒரே ஒரு வசனம். இந்த மத்தேயு 1:17ன்ற அந்த ஒரு வசனம் இன்னைக்கு காலையிலிருந்து இவ்வளோ நேரம் நம்ம அந்த ஒரு வசனத்தினுடைய சரித்திரத்தை பார்க்குறோம். அங்க போய் சிறைப்பட்டாங்க அப்படின்னு கவனிங்க. இப்போ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பாபிலோன் முடிஞ்சிருச்சு. மேதிய ராஜா என்ன பண்றாரு, நீங்க உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றான், திடீர்னு போக முடியாது. ஏன்னா பாபிலோன்ல இருந்து இங்க இவ்வளவு தூரம் குழந்தை பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது 70 வருஷம். அதனால முதல் 50,000 பேர் 49,837 almost nearly 50,000 people ஒருத்தருடைய தலைமையில இங்கிருந்து கிளம்புறான். அது யாருன்னா செருபாபேல் அப்படின்ற ஒருத்தன். அந்த சம்பவத்தை சொல்ற புஸ்தகம் எதுனா எஸ்ரா அப்படின்ற புஸ்தகம். அப்போ எஸ்ரா புஸ்தகம் எங்க வருது அப்படின்னா, எஸ்ரா புஸ்தகம் சிறைப்படுத்தப்பட்ட பின்பு, சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு எஸ்ரா புஸ்தக சம்பவங்கள் சொல்லுது. பாருங்க எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். அப்போ ஆர்டர் வந்துருச்சு, கிளம்புறாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. வெயிட், நீங்க படிச்ச லிஸ்ட்ல அந்த பேர் பாருங்க. 2ஆம் வசனத்துல அந்த லிஸ்ட்ல எஸ்ரா அப்படின்னு வருதா? யார்து வருது? யார் பேர் வருது? செருபாபேல், யெசுவா, நெகேமியா, செராயா. ஓகே, ஓகே, அப்படியே இருங்க. இப்ப நான் சொன்னேன் சிறையிருப்புக்கு உங்க லிஸ்ட்ல இருக்கும். சிறையிருப்புக்கு முன்னால இந்த லாஸ்ட்ல இந்த புஸ்தகங்களை பாருங்க. தீர்க்க தரிசன புஸ்தகங்களை இப்படி பிரிக்கலாம். சிறையிருப்புக்கு முன்னால, சிறையிருப்பின் போது, சிறையிருப்புக்கு பின்னால. சிறையிருப்புக்கு முன்னால 70 வருஷத்துக்கு முன்னால இருந்த புஸ்தகங்களும் அந்த செய்திகளும் பாருங்க. ஏசையா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், செப்பனியா. இந்த புஸ்தகங்களை படிக்கிறப்போ சிறையிருப்புக்கு முன்னால பாபிலோனுக்கு சிறைப்பட்டு 70 வருஷம் போனாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுல சொல்லி இருக்கிற செய்திகள் எல்லாம் சிறையிருப்புக்கு முன்னாடி நடந்தது. ஓகே, சிறையிருப்பின் போது, அதாவது சிறைப்பிடிச்சிட்டு போறான் அப்போ எந்த புஸ்தகம்? எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஆபகுக். அதுல ஒன்னு சிறையிருப்பின் போது, இன்னொன்னு சிறையிருப்புக்கு உள்ள. அந்த 70 வருஷத்துல எரேமியாவும் உள்ள இருக்கிறான், புலம்பல் பாடுறான். அதான் ஒரு சங்கீதத்துல வரும், நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே எங்கள் கிண்ணறங்களை வைத்து எங்கள் தேசத்தை நினைத்து அழுதோம் அப்படின்னு ஒரு சங்கீதம் தெரியுமா உங்களுக்கு? பாடுங்க. 100
137 அதை கொஞ்சம் பாருங்க. பாபிலோன் ஆறுகள் என்ன அருகே என்ன சங்கீதம்? 137. ஓகே, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து see the background. அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அந்த ஊர்ல சிறைப்பட்டு போனவங்க அந்த ஊர்ல உட்கார்ந்து அவங்களுடைய நாடு யூதா சீயோனை நினைச்சு அழுதாங்களாம். அப்புறம் அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டு உங்க ஊர் பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப இவங்க சொன்னாங்களாம், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அந்த மக்கள் எந்த அளவுக்கு அந்த நாட்டை நினைச்சு எவ்வளோ பக்தியோட அதை இருந்திருப்பாங்க பாருங்க. அதனால அதை அழுது பாடுறாங்க. ஓகே, இந்த சங்கீதம் கூட அந்த பேக்ரவுண்ட்ல வர சங்கீதம். ஓகே, சிறையிருப்பிற்கு முன்னால சிறையிருப்பின் போது, அந்த சிறையிருப்பின் போது ஈவன் தானியேல் புஸ்தகமும் அடங்கிடும். ஓகே, அதுக்கு அடுத்தது இவங்க ஊர்ல இருந்து வராங்கல்ல, இந்த சிறையிருப்புக்கு பின்பு வர புஸ்தகம் என்ன? அது என்னன்னு கேட்டா தீர்க்க தரிசன புஸ்தகம் மட்டும். தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகாய், சகரியா, மல்கியா, இது மூணும் சிறையிருப்புக்கு பின்னால. ஓகே, இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப இந்த லாஸ்ட் அந்த சாப்டர் புக்குங்களை மட்டும் பார்க்கணும். கவனிங்க, இங்க என்ன நடக்கு அப்படின்னா, எஸ்ரா புஸ்தகத்துல வாங்க, எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்போ நடக்குதுன்னா கிமு 539. இங்க பாருங்க, இந்த 1 எக்ஸ்ட்ரா சாப்டர் 1 to 6 செருபாபேல் தலைமையில வராங்க. இவங்க வந்து யூதாவுக்கு வராங்க. யூதாவுக்கு வந்து தேவாலயம் கட்டணும் அப்படின்னு வராங்க. 50,000 பேரோட தேவாலயத்தை கட்ட முடியல, ஏன்னா எல்லாம் செதறி கிடக்குது. அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாதப்போ இந்த உள்ளூர் மக்கள் இவங்களுக்கு எதிர்ப்பா எழும்பி தேவாலயத்தை கட்டக்கூடாதுன்றாங்க. லெட்டர் எழுதுறாங்க, பெட்டிஷன் எழுதுறாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. எங்க? மேதிய முடிஞ்சிச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இங்க இருக்குது, யூதா இங்க இருக்குது. இங்க ஆளுங்க எங்க இருக்கிறாங்க, ஆனா ஆளுங்க மட்டும் அங்க. கனடால எங்க இருக்கிறோம், ராணியம்மா எங்க இருக்கிறாங்க? ராணியம்மா, எலிசபெத் ராணியம்மா லண்டன்ல. அதே தான் இங்க. ஆளுங்க இங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஆர்டர் இங்க இருந்து லெட்டர் போகுது, அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்க, ஆலயம் கட்ட முடியல. இதுதான் எஸ்ரா 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம். இந்த ஸ்டே வாங்கின பீரியட்ல இவங்க கட்டல, அப்படியே நிக்கிறாங்க. அப்ப தீர்க்கதரிசிகள் வந்து வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? செருபாபேலுக்கு சொல்றாங்க. ஸ்டே வாங்கிட்டீங்க, இனிமே கட்ட முடியாதுன்னு பயப்படுறப்போ தீர்க்கதரிசிகள் வந்து வந்து சொல்றாங்க, பயப்படாத, கட்டு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுன்னு. அப்படி சொல்றப்பதான் நமக்கு ஒரு வசனம் தெரியும், ஆனா பின்னணி தெரியாது. என்ன தெரியும்? செருபாபேலே பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியில ஆகும். பலத்த பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாய் சமபூமி ஆவாய். அப்படியே இருங்க. முதல்ல இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்களை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் வருவோம். அந்த எஸ்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சிய ராஜா அரசாண்ட காலம் யாரு? தரியு. அப்புறம் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். ஆகாஸ்வேரு அரசாளுகிற போது, யாரு? ஆகாஸ்வேரு. அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கும் விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அர்த்தசஷ்டாவின் நாட்களில், யாரு? அர்த்தசஷ்டா. பிஸ்லாமும் மித்ரேத்தாத்தும் தாபேயேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராவும். கவனிங்க, பாபிலோனுக்கு இங்க 3 பேரை பார்த்தோம். சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தொடங்குச்சு. தரியு வந்து ஆட்சியை பிடிச்சாரு. கோரேஸ் இருக்கிறார் பாருங்க, கோரேஸ். அவர் தான் அந்த மக்களை இந்த ஊருக்கு போங்கன்னு அமிச்சாருன்னு பார்த்தோம். கோரேஸ் ஆவியை கர்த்தரை எழுப்பினாரு, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க ஊருக்கு வந்ததும் ஆகாஸ்வேரு, கோரேஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, ஆகாஸ்வேரு ஆட்சி தொடங்குது. அதுக்கப்புறம் அர்த்தசஷ்டா. இவங்க எல்லாமே, இவங்க 4 பேருமே மேதிய பெர்சிய ராஜாக்கள். இது வரைக்கும் புரியுதா? பின்னாடி புரியுதா? ஓகே. இந்த ராஜாக்கள் கோரேஸ் அமிச்சிட்டாரு. இது வரைக்கும் ஓகே. இவங்க 2 பேரும், கோரேஸ் இவங்களை அனுப்பிச்சிட்டாரு. இவங்க இங்க வந்துட்டாங்க. இந்த உள்ளூர் மக்கள் ஸ்டே வாங்கிட்டான். ஆனா கோரேஸ் அங்க ஆட்சியில இல்ல. அதுக்குள்ள ஆகாஸ்வேரு, அதுக்கு அடுத்தது அர்த்தசஷ்டா. அப்படியே இருங்க. முதல் எஸ்ரா புஸ்தகத்துல 1 to 6 வரைக்கும் செருபாபேல் தலைமையில அந்த குரூப் வந்து தேவாலயத்தை கட்டுது. அவங்க கட்டுறப்போ அவங்க கூட 2 தீர்க்கதரிசி இருந்தான். ஒருத்தன் பேரு ஆகாய், இன்னொருத்தன் பேரு சகரியா. இப்ப ஆகாய் புஸ்தகத்தையும் சகரியா புஸ்தகத்தையும் கொஞ்சம் அப்படியே டர்ன் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிச்சுட்டு அங்க போவோம். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யாரு? ஆகாய், சகரியா. அதே மாதிரி 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால். தீர்க்க தரிசனம் அது சொன்னார்கள் இருக்கா, சொல்லி வந்தபடின்னு இருக்கா? அதாவது அந்த வேர்டு கவனிக்கணும். இப்போ நீங்க கட்டுறீங்க, உங்களுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. அப்போ நான் ப்ராஃபட், நான் வந்து கவலைப்படாதீங்க பாஸ்டர், கவலைப்படாதீங்க, நீங்க கட்டுங்க, கர்த்தர் உங்களோட இருப்பாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க ஏதோ ஒரு வேலை செய்யறீங்க, அதோட போயிட்டு நான் நின்று இல்லை, 1 வாரம் கழிச்சு வரேன். பாஸ்டர் கட்டினீங்களா? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை செருபாபேலுக்கு ஏமாத்துறோம், அது ஒன்றும் நடக்காது, நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். 4 மாசம், 1 வாரம் கழிச்சு திரும்ப வரேன், 2 மாசம் கழிச்சு திரும்ப வரேன். கட்டினீங்களா? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு. இந்த மாதிரி போயிட்டு வந்து சொன்ன செய்தி இருக்க, இதுதான் ஆகாய் புஸ்தகத்துல, சகரியாவின் புஸ்தகத்துல அழகா இருக்கும். டர்ன் டு ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு, கவனிக்கணும், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முதல் வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. ராஜாவாகிய
தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், புரியுதா? ஆகாய் புஸ்தகத்தை தனியா நமக்கு சொல்லுவாங்க. நம்ம படிக்கிறப்ப என்ன படிப்போம்? மலைகளுக்கு ஏறுங்க, அங்க போய் மரங்களை வெட்டிட்டு வாங்க, ஆலயத்தை நிரம்ப சந்தா கொடுங்க, தசம பாகம் கொடுங்க, அப்படிதான் நமக்கு சொல்லி கேள்வி பழிச்சு கேள்வி. ஆனா பேக்ரவுண்டு இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் யூதாவில் ஆலயம் கட்டும் பொழுது இந்த தீர்க்கதரிசிங்க வந்து வந்து சொல்லிட்டு போனாங்க. லிசன், வராரு இவர் வந்து செருபாபேலுக்கு சொல்றாரு, எஸ்ராக்கு இல்ல. இந்த ஹோல் சாப்டர் செருபாபேல், எஸ்ரா இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் குரூப் பாபிலோன்ல இருந்து வந்துச்சு செருபாபேல் தலைமையில 50,000 பேர். அந்த 50,000 பேரும் தேவாலயம் கட்டுறான். ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டதுனால இப்போ ஒண்ணும் பண்ண முடியல. அந்த நேரத்துல அந்த 50,000 பேருக்குள்ள இருந்த ஆகாயும் சகரியாவும் ப்ராஃபட்ஸ் வந்து வந்து சொல்றாங்க. அதை தான் இந்த புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆகாய் பாருங்க 1:15. தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முழுசும் மெசேஜ் மாதிரி வந்தாரு. ஆகாய் பார்த்து செருபாபேலுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. 2வது சாப்டர் முதல் வசனம் படிங்க. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. மறுபடியும் ஆகாய்க்கு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு மறுபடியும் வராரு, சொல்றாரு. அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 24ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி. லிசன் திஸ் டேட் டைம் என்ன, ஏன் அப்படி வருது? நம்ம வந்து தொடர்ச்சியா படிச்சிருக்கிறோம். ஆனா ரெக்கார்டு என்ன சொல்லுது? வராரு ப்ராஃபட், வந்து செய்தியை சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு பிறகு 20ஆம் தேதி வராரு, வந்து செய்தி சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க செருபாபேலே, இது பெரிய பர்வதமே, உனக்கு வந்து பயம், நீ வந்து பயந்து நடுங்கு, ஏன்னா இந்த செருபாபேலுக்கு முன்னால நீ ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ப்ராஃபட்டிக் வேர்டை சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ த ஹோல் ஆகாய் புக் வந்து இந்த மெசேஜை சுமந்துட்டு வர புக்கு. அப்போ இவங்க வந்து சொன்னதும் இவங்களோட கூட இன்னொரு தீர்க்கதரிசி வராரு, சகரியா. அப்படியே திருப்புங்க, சகரியா 1:1. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே. யாரு? தரியு. சேம். இத்தோவின் மகனான பெரேகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடுங்கோபமாயிருந்தார், ஆகையால் நீ அவர்களை நோக்கி. ஓகே, இந்த சாப்டர், இந்த புக் ரொம்ப பெரிய புக். சகரியா பெரிய புக்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ் இருக்கு. ஆகாய்க்கும் சகரியாக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம், 2 பேரும் ஒரே பீரியட்ல இருக்கிறான், ஒரே செய்தியை சொல்றான், ஒரே காரியத்துக்காக தான் வரான். ஆனா ஆகாய்க்கும் சகரியா என்ன வித்தியாசம்னா, ஆகாய் நேரா வந்து வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாரு. சகரியா தரிசனங்களை பார்த்துட்டு தரிசனங்களை எட்டு வந்து சொல்றாரு. அப்ப சகரியா புக்கு முழுசுமே தரிசனங்கள் சொல்லும். ஒரு குதிரையை பார்த்தேன், தூக்குநூலை பிடித்திருக்கிறவனை பார்த்தேன், செருபாபேல் கையில தூக்குநூல் இருந்துச்சு, அதை கர்த்தர், அதை பாருங்க, அதை வந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். தரிசனம். சகரியா வந்து தரிசனங்களை பார்த்துட்டு இங்க வந்து சொல்றாரு. ஆகாய் தரிசனங்களை பார்க்காதே வந்து செய்திகளை சொல்றாரு. அதான் வித்தியாசம். சகரியா புஸ்தகம் முழுசும் தரிசனங்கள் வரும். குதிரைகள்ல பார்த்தனாரு, அழுக்கு சட்டையோட யோசுவா நிக்கிறாருன்னு பார்த்தனாரு. சோ இதெல்லாமே வந்து தரிசனம். அங்க பாருங்க 3ஆம் அதிகாரம் 1. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். தரிசனம். 4:1. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று. தரிசனம். காண்கிறது என்ன? தரிசனம். அப்ப சகரியா ப்ராஃபட் முழு புஸ்தகமும் அவர் ரூம்ல தரிசனம் பார்த்ததை எடுத்துட்டு வந்து செருபாபேலுக்கு சொல்றாரு.
அந்த புஸ்தகங்கள்ல இருக்கிற செய்திகள் எல்லாமே இங்க மேட்ச் பண்ணப்பட வேண்டிய செய்திகள். இங்க தான் அது மேட்ச் ஆகும். எங்க? எஸ்ராவில் 1-6 ஆலயம் கட்டுற பொழுது செருபாபேல் தலைமையில் இருக்கிற கூட்டத்துக்கு இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தை இங்க மேட்ச் பண்ணப்படுற வார்த்தை. அதான் சொல்றாரு பலத்து. அங்க சொல்லுது அந்த சகரியாவில், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுக்கிறான். நமக்கு வாக்குத்தத்தம் தான் தெரியும், ஆனா பேக்ரவுண்ட் இதுதான். ஏய், நீ சர்ச்சு கட்டுற, டெம்பிள் கட்டுற, பயப்படாத, உன்னை யாருன்னா தொட்டான்னா என் கண்மணியை தொடுறான் அப்படின்னு சொல்ற அந்த வசனம் தான் இங்க. So whole background in the area. ஓகே, இப்போ சகரியாவும் பார்த்துட்டோம். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் சாப்டர் சிறையிருப்புக்கு பின்னால மல்கியா, அதை அப்படியே பெண்டிங்ல வைங்க. இங்க வந்துருங்க. எங்க இது? எஸ்ரா. இது வரைக்கும் யாருக்குன்னா எல்லாருக்கும் புரியுதா? கேன் யூ ஃபாலோ மீ? என்ன ஃபாலோ பண்ண முடியுதா? எங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேளுங்க, ஈவன் முடிஞ்ச பிறகு கூட கேளுங்க. ஆனா இது எல்லாமே இந்த பேக்ரவுண்ட்ல வர்றது. இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குது பாருங்க. இப்ப 1-6 யார் தலைமையில? ஓகே, அடுத்தது சாப்டர் 7 தொடங்கணும்ல, அது 458. இப்ப இவங்க தேவாலயத்தை கட்டிட்டாங்க. திறப்பு விழா கூட நடத்திட்டாங்க. வீட்டுக்கு போய் எஸ்ராவை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். திறப்பு விழா கூட நடந்துருச்சு. ஆனா எஸ்ரா வரல. புஸ்தகம் பேரு எஸ்ரா, ஆனா பாதி 1-6 சாப்டர் முழுசும் செருபாபேல் தான். 7வது சாப்டர்ல தான் எஸ்ரா வராரு. 7:1 பாருங்க. இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனில் இருந்து வந்தான். வெயிட், இந்த வர்த்தமானங்களுக்கு பிறகு யாரு வந்தான்? எஸ்ரா வந்தான். அப்போ செகண்ட் டீம் கிளம்புது. முதல் டீம் செருபாபேல், செகண்ட் டீம் எஸ்ரா. ஒரு 1000 சில்ற 2000 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. எஸ்ரா ரெண்டாவது டீம். எஸ்ரா இப்பதான் எஸ்ரா வராரு. எஸ்ரா தேவாலயத்தை கட்டினது செருபாபேல். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் திங், இங்க கவனிங்க. அவர் வர வருஷம் பாருங்க. எஸ்ரா சாப்டர் அதிகாரம் 7-12. ஓகே, அதுக்கு அடுத்தது கிமு 445. இந்த எஸ்ரா வந்ததும் இங்க என்ன நடக்குதுன்னா சீர்திருத்தம் நடக்குது. சீர்திருத்தம் எஸ்ரா புஸ்தகம் படிச்சீங்கன்னா கடைசி புஸ்தகங்கள்ல அவன் பிற மனைவிகளை உடையவன், அவங்களுக்கு நீங்க அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் சொல்லுவான், ஐயோ நான் என் மனைவியை விட்டுறேன், நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நான் இனிமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எஸ்ரா புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா அதான் முடியும். என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் குரூப் வந்துச்சு செருபாபேல் தலைமையில வந்தவங்க எல்லாம் ஆண்கள் என்ன பண்ணிட்டான், லோக்கல்ல இருந்த எல்லா அந்த திருமண உறவுகளை இங்க வச்சுட்டான். அப்போ யூதர் அல்லாத ஒரு ஒரு குடும்பம் இங்க உருவாச்சு. யூதர் அல்லாத குடும்பம். ஏன்னா வந்தவன் யூத, ஆனா மிக்ஸ்ட் மேரேஜ். அதனாலதான் எஸ்ரா புஸ்தகம். எஸ்ரா வந்ததுமே எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியா அவருக்கு கண்டுபிடிச்சது என்னன்னா, ஏன்னா எல்லாருமே நம்ம போய் அங்க 70 வருஷம் ஏன் இருந்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்தோமே, ஏன் இப்படி பரிசுத்த வித்து கலந்து போச்சே. அதனால யாரெல்லாம் இன்டர்காஸ்ட் இங்க மேரேஜ் பண்ணீங்களோ எல்லாருமே டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் மனமும் அழுது, இனிமே நான் அதை செய்யல அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் சேஞ்ச் இங்க நடக்குது. சீர்திருத்தம் பண்றாரு எஸ்ரா, சீர்திருத்தம் பண்றாரு. ஓகே, இதுக்கு அடுத்தது எஸ்ரா 13 வருஷம் கழிச்சு 3வது ஒரு குரூப் வருது. அது நெகேமியா தலைமையில வருது.
அப்படியே இருங்க. இப்ப இப்ப இப்போ இப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஃபாலோ பண்ண முடியுதா? திரும்ப சொல்லணுமா? ஃபாலோ பண்ண முடியுது இல்ல? ஓகே, கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், எஸ்ரா 6:7. இந்த சம்பவம் 515. இங்க 458. ரெண்டாவது அந்த டீம் வரப்போ செருபாபேல் வந்தது 539, எஸ்ரா வந்தது 458. ஆல்மோஸ்ட் 57 இயர்ஸ் கேப். எஸ்ரா புஸ்தகத்துல 1-6 அதிகாரம், 7ஆம் அதிகாரம் தொடங்குறப்போ இவ்வளவு வருஷம் கேப். 57 வருஷம் கழிச்சு தான் ரெண்டாவது டீமே வருது. அது எஸ்ரா தலைமையில. அப்ப கேட்கலாம், என்ன பிரதர் இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தாங்க, ஏன் அவர் வரல அப்படின்னா, ஏன் வரல அப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த 57 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னா, இங்கதான் எஸ்தர் புஸ்தகம் சம்பவம் நடக்குது. எங்க நடக்குது? மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல நடக்குது. யாரை கொண்டு நடக்குது? அந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய முதல் வசனம் பாருங்க. முதல் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. வெயிட், யார் நாட்கள்ல? தோ 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 கோரேஸ் அமிச்சிட்டாரு. தரியு ஆட்சி தொடங்கினாரு, கோரேஸ் அமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆகாஸ்வேரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில தான் அங்க யூதர்கள் ரொம்ப கீழே இருந்தாங்க. இங்க மேதியா பெர்ஷியல்ல ராணி மாறா, எஸ்தர் ராஜாத்தியா வரா, மொர்தேகாய் மேல வரா. அப்போ ஆமான் அவங்களுக்கு விரோதம் பாராட்டுறான். மைனாரிட்டியா ரொம்ப மதிக்கப்படாத கூட்டமா இருந்தப்போ தேவன் அந்த ஊர்ல யூதர்களை மேல கொண்டு வர உயர்த்த ஆரம்பிச்சாரு. அப்போ ஆமான் தூக்கிலிடப்படுறான், மொர்தேகாய் உயர்த்தப்படுறான். எஸ்தரும் மொர்தேகாயும் இங்க பெரிய ராஜ்யபாரத்துல வராங்க, நல்ல மதிப்பு பெறாங்க. அந்த மதிப்பு தான் அங்க நெகேமியாவை ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா அப்பாயின்ட் பண்ற ஜாப் கிடைக்கிற அளவுக்கு மேல உயர்த்தின்னு போச்சு. ஆரம்பத்துல யூதர்கள் ரொம்ப கீழே இருந்தாங்க, சிறைப்பட்டு வந்தவங்க. அப்படிதான் மைனாரிட்டி, சிறைப்பட்டு வந்தவங்க கீழே இருந்தாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எஸ்தரின் சம்பவம் யூதர்களை இங்க மேல உயர்த்திருச்சு. இப்ப இவங்களுக்கு மேன்மையா ஆயிட்டாங்க. அந்த ராஜா ஆளுகை செய்யறப்போ, எஸ்தருக்கு பின்னாடி ராஜகை செய்யறப்போ நெகேமியா பானபத்திரக்காரனா இருக்கிறான். ஒரு நாள் பானபத்திரக்காரன் போய் ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கறப்ப ராஜா கேட்கிறாரு, ஏன் உன் முகம் சோகமா இருக்கு? சொல்றான், என் ஊர்ல என் தேசத்தினுள்ள என் பிதாக்கள் கல்றைங்கெல்லாம் பாழடைஞ்சு கிடக்குது, அதனால என்ன பண்றது தெரியலன்னு. அப்போ நான் போனோன்னு நினைக்கிறேன். அப்ப நீ போனோன்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு நாள் லீவ் வேணும்? கொடு. லீவ் சொல்றான், வரா. அப்போ நெகேமியா ஒரு டீமோட அந்த நெகேமியா புஸ்தகம் படிச்சவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ராத்திரியில யாருக்குமே சொல்ல மாட்டான். ராத்திரியில ஒரு கழுதையில உட்காந்து அலங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறத பார்க்கிறோம். யாருக்கும் சொல்ல மாட்டான் தான் யாரு, எந்த ஆபீசர் கையில ஒண்ணுமே இல்லை. ஹைலி டிக்னிஃபைட் ஆபீஷியல், வெளியவே காட்டிக்கல, யாருக்கும் சொல்லாத அலங்கத்தை பார்த்து மக்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் அலங்கத்தை கட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறான். இதான் நெகேமியா புஸ்தகம். அப்போ இங்க எஸ்தர் இங்க நடக்குது. 7ஆம் அதிகாரம் அப்புறம் இங்க சம்பவம். அதை கனெக்ட் பண்ணதுனால நான் நடுவில் அதை இன்சர்ட் பண்ண வேண்டியது. நான் உண்மை இதுதான் இன்சர்ட் பண்ணியாச்சு.